Class 10 சஞ்சயன் புக், அதாவது சப்ளிமெண்டரி புக் இருக்கு இல்லையா, சஞ்சயன் புக்கினுடைய ஃபர்ஸ்ட் லெசனான ஹரிஹர் காக்கா லெசனுடைய சம்மரி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, पाठ का सार கொடுத்துருக்காங்க. मिथिलेश्वर द्वारा लिखी कहानी हरिहर काका ग्रामीण परिवेश में रहने वाले एक वृद्ध व्यक्ति की कहानी है. मिथिलेश्वर द्वारा, सो मिथिलेश्वर தான் இது எழுதி இருக்காரு. मिथिलेश्वर द्वारा लिखी कहानी, so it is a story. हरिहर काका ग्रामीण परिवेश அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூரல். और एटमॉस्फेयर, ओके, रूरल सेटिंग ना நம்ம இப்ப பார்க்க போறோம். ग्रामीण परिवेश में रहने वाले एक वृद्ध व्यक्ति, वृद्ध इज ओल्ड पर्सन, की कहानी है जिसने अपना संपूर्ण जीवन सादगी में व्यतीत किया है. सो அவருடைய फुल लाइफ में எப்படி அவர் ஸ்பெண்ட் பண்ணார் பாருங்க. ஸோ சாதகினா ரொம்ப சிம்பிளிசிட்டி. ஸோ அவர் லைஃப் எப்படி இருந்தது? லைஃப் ஆஃப் சிம்பிளிசிட்டி. So he has spent throughout his life as a life of simplicity में व्यतीत किया है. पर जीवन के अंतिम पड़ाव ने ना तो फाइनल स्टेजेस ल पर वह बेबसी और लाचारी का शिकार हो गया. So शिकार அப்படினா என்னன்னா, he has become a victim of that. So எதனுடைய victim ஆயிட்டாரு? बेबसी और लाचारी. बेबसी ना helplessness. So he doesn't have anyone to help him. So लाचारी, despair, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு situation, despair. उसके सागे संबंधी means relatives. सब स्वार्थी होकर, स्वार्थी அப்படின்னா செல்ஃபிஷ்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்க? ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க. स्वार्थी होकर अपनी स्वार्थ सिद्ध में लग हुए थे. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? स्वार्थ सिद्धனா அந்த செல்ஃபிஷ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துட்டாங்க. சித்தினா ஃபோக்கஸ்டுன்னு அர்த்தம். ஸோ தே ஆர் ஆல் ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் செல்ஃபிஷ்னஸ். அட் லாஸ்ட் இதுதான் நடந்தது हरिहर काका का. स्टोरी என்னன்னு பார்க்கலாம். लेखक हरिहर काका की जिंदगी से बहुत गहराई से जुड़ा हुआ है. ஸோ லேखक வந்து, அதாவது மிथिलेश्वर படித்தோம் இல்லையா, அவர் ஹரிஹர் காக்காவோட லைஃப் கூட बहुत गहराई से ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகியிருக்கார். அது எப்படின்னு பாருங்க. वह उनका सम्मान करता था, सो ही इज रेस्पेक्ट हिम. वह उनके व्यवहार एवं विचारों के कारण उनमें श्रद्धा रखता था. என்னன்னு பார்த்தீங்கன்னா, वह उन्हें व्यवहार एवं विचारों, व्यवहारना बिहेवियर, விசாரம்னா தாட்ஸ். ஸோ அவர் இவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, இவரோட தாட்ஸ் எப்படி இருக்கு, அந்த ரீசன்னால உண்மையே ஸ்ரத்தா ரக்தாத்தா, அவர் மேலே ரொம்ப மரியாதையோடு இருக்கார். He respects him because of his behavior and his thoughts. யாரோட தாட்ஸ்? हरिहर काकाவினுடைய தாட்ஸ். हरिहर काका उसे बहुत दुलार किया करते थे. இங்க பாருங்க, करते थेன்னு சொல்றாங்க. அப்ப பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு? ஹரிஹர் காக்கா வந்து இவர் மேல ரொம்ப செல்லமா இருந்திருக்கார். துலார்னா ஒரு லவ் மாதிரி. அதாவது லேக்கக் சின்ன குழந்தையா இருந்திருக்கும் போது ஹரிஹர் காக்கா ஒரு சர்டன் ஏஜ்ல இருந்திருக்காரு. அப்ப இவர் ஹரிஹர் காக்கா வந்துட்டு லேக்கக்க ரொம்பவும் பியார் சே, ரொம்ப லவ்வபிளா அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. वह उसे गंधे पर बैठाकर घुमाया करते थे. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். वह उसे, லேக்கக்க ஹரிஹர் காக்கா என்ன பண்றாரு? गंधे पर बैठाकर, ஷோல்டர்ல உட்கார வச்சு घुमाया करते थे. ஸோ சுத்தி சுத்தி வருவாராம். அந்த மாதிரி செல்லமா ஆசையா பார்த்திருக்காரு. उसे अत्यधिक प्यार करते थे. அவர் ரொம்பவும் அன்பா பார்த்திருந்திருக்காரு. बड़ा होने पर वह उनके दोस्त भी बन गया. இப்போ ஒன்ஸ் அந்த லேக்கக் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் இவருடைய தோஸ்த், ஃப்ரெண்டாவும் ஆயிட்டார். परंतु अब हरिहर काका जीवन के अंतिम पड़ाव से गुजर रही है. ஸோ இப்போ அவர் ஸ்டோரி எதை பத்தி எழுதுறாரு அப்படின்னா, ஹரிஹர் காக்காவினுடைய अंतिम पड़ाव, தட் இஸ் ஓல்டன் டேஸ், அதாவது அவருடைய ஃபைனல் ஸ்டேஜஸை பற்றி எழுதுறாரு. உன்ஹோனே பாத்சீத் பந்த் கர் தி ஹை. ஸோ இப்போ இவர் எழுதும்போது என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து ஹரிஹர் காக்கா யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. பாத்சீத் பந்த் கர் தி ஹை, वे शांत बैठे रहते हैं. सो அமைதியா உட்கார்ந்திருக்காரு. लेखक के अनुसार उनके पिछले जीवन को जानना अत्यंत आवश्यक है. இப்போ லேக்கக் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, उनके पिछले जीवन, அதாவது இப்போ அவரோட ஃபைனல் ஸ்டேஜஸ்ல அவர் அமைதியா இருக்காரு, யார்கிட்டயுமே பேசுறது இல்லை இல்லையா. ஸோ அவருடைய பிச்சிலே ஜீவன்,
இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாஸ்ட் லைஃப், पिछले जीवन मीन्स पास्ट लाइफ को जानना अत्यंत आवश्यक है. वे लेखक के गांव के ही रहने वाले हैं. ஸோ அவரும் லேக்கக்குடைய காவில் தான் வசிச்சவராக இருக்கார். ஸோ இப்போ அவருடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். लेखक का गांव कस्बाई शहर आरा से 40 किलोमीटर की दूरी पर है. இப்போ லேக்கக்கினுடைய गांव எங்க இருக்குன்னு சொல்றாங்க, कस्बाई शहर आरा. ஸோ லேக்கக்கினுடைய गांव कस्बाई, कस्बाईனாலும் அந்த गांव தான் சொல்றாங்க, டீப் இன்டு தி வில்லேஜ் சொல்றாங்க. गांव कस्बाई शहर आरा से, ஸோ சிட்டி ஆர்ஆர் ஒரு சிட்டி இருக்கு, அதுல இருந்து 40 கிலோமீட்டர் அதாவது 40 கிலோமீட்டர்ஸ்க்கு दूरத்தில் लोकेट आयिருக்கு. लेखक का गांव कस्बाई शहर आरा से 40 किलोमीटर की दूरी पर है. हसन बाजार बस स्टैंड के पास है. வேற எங்க இருக்கு, இன்னொரு உங்களுக்கு ஒரு லொகேஷன் சொல்றாங்க, हसन बाजार बस स्टैंड के பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. गांव की कुल आबादी 2,500 है. ஸோ ஆபாதி இஸ் பாப்புலேஷன். ஸோ இந்த கிராமத்தினுடைய பாப்புலேஷனே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, गांव की कुल आबादी, कुल மீன்ஸ் டோட்டல். ஸோ இந்த கிராமத்தினுடைய டோட்டல் பாப்புலேஷனே 2,500 है. 2,500 மீன்ஸ் 2.5, அதாவது 2.5 to 3,000. ஸோ ஒரு 3,000க்கு 2.5, அதாவது 2,500 3,000 பீப்புள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 2,500 to 3,000 है. गांव में ठाकुर जी का विशाल मंदिर है. ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ठाकुर ஜியினுடைய ஒரு பெரிய கோயிலும் இருக்குது. इसकी स्थापना के विषय में स्पष्ट विवरण नहीं मिलता. सो இந்த ஸ்தாபனா, தட் இஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன் தாக்கூர் ஜியினுடைய மந்திர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்தாபனாவை பற்றின அந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றின ஒரு स्पष्ट विवरण नहीं मिला, क्लियर नॉलेज வந்து இல்லை அப்படின்னு லேखक சொல்லிடுறாரு. यह मंदिर गांव वालों के लिए बहुत महत्वपूर्ण है. இந்த டெம்பிள் வந்து கிராம மக்களுக்கு ரொம்பவும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டெம்பிள், ஒரு இம்பார்ட்டன்ட் டெம்பிளாக இருக்கு. उनका मानना है कि यहाँ मांगी गई हर मन्नत जरूर पूरी होती है. ஸோ பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கேட்கக்கூடிய, அதாவது கோயிலில் வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணி கேட்கக்கூடிய ஒரு மன்னத்துனா விஷஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷஸும் கண்டிப்பாக ஜரூர் பூரி ஹோதிய, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது பீப்புளினுடைய பிலீஃப். ठाकुर भारी के पास काफ़ी ज़मीन है. ஸோ இந்த ठाकुर भाரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லேண்டும் இருக்குது. पहले हरिहर काका नियमित रूप से ठाकुर बारी जाते थे, परंतु परिस्थितिवश अब उन्होंने यहाँ आना बंद कर दिया. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, ஹரிஹர் காக்கா நியமித் ரூப் அப்படின்னா வந்து யூஸ்வலாக, அதாவது ரெகுலராக ठाकुर भारी जाते थे, ठाकुर भारी போயிட்டு இருந்தார். परंतु परिस्थितिवश அப்படின்னா சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ சில சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்ச் ஆனதுனால अब उन्होंने यहाँ आना बंद कर दिया. இந்த யஹான்றது ठाकुर भारी मंदिर தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வரதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ ஹரிஹர் காக்காவுடைய லைஃப் பாருங்க. ஹரிஹர் காக்கா के 4 भाई है. सो ही हैज़ 4 brothers, सभी विवाहित है. सो ऑल आर मैरिड. उनके बच्चे भी बड़े हैं. ஸோ அவருடைய குழந்தைங்களும் ரொம்ப பெரிய குழந்தைங்களா இருக்காங்க, அதாவது அவங்களுடைய தம்பிங்களுடைய குழந்தைங்களும் பெரியவங்களா இருக்காங்க. ஹரிஹர் காக்கா நிசந்தான் ஹே. நிசந்தான் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு குழந்தைங்க கிடையாது, அவருக்கு மேரேஜும் ஆகல, அவருக்கு குழந்தைங்களும் கிடையாது. हरिहर काका निसंतान है. वे अपने भाइयों के परिवार के साथ ही रहते हैं. அவர் யார் கூட இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, भाइयों के परिवार, அவங்க பிரதர்ஸ் கூட தான் அவர் இருக்கார். हरिहर काका के पास कुल 60 बीघे खेत है. ஸோ பீகா அப்படின்றது அதோட யூனிட் சொல்கிறாங்க, அதாவது கிரவுண்டினுடைய நம்ம ஏக்கர் இந்த மாதிரி அளவு சொல்லல, பீகா அப்படின்றது அளவு தான். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 60 बीघे, ஸோ 60 बीघे அவருக்கு கேத் அவர்கிட்ட இருக்குது, லேண்டு இருக்குது. प्रत्येक भाई के हिस्से 15 बीघे खेत है, அதாவது 15 बीघे. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 இருக்குது, ஒரு பாய்க்கும் 15 அப்படின்ற கணக்கில் அவங்க வச்சுருக்காங்க. परिवार के लोग खेती बाड़ी पर ही निर्भर है. निर्भर मीन्स डिपेंड. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் தான் டிபெண்ட் ஆகி இருக்காங்க. खेती बाड़ी அப்படின்னா இந்த ஃபீல்டு फार्मिंग தான் அவங்க எல்லாருமே डिपेंड ஆகி இருக்காங்க. भाइयों ने अपनी पत्नियों को हरिहर काका की अच्छी प्रकार सेवा करने के लिए कहा है.
ஸோ இந்த பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க ஹரிஹர் காக்காவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அச்சி பிரகார் சேவா, ஸோ நல்லா நீங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அவருக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. कुछ समय तक तो वे भली भांति उनकी सेवा करती रही. भली भांति ना as they said ன்னு அர்த்தம். அவங்க ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் அவங்களும் வந்து செய்கிறாங்க, அவங்க ஒய்ஃபும் வந்து கொஞ்ச நாளைக்கு செய்கிறாங்க. பரந்து பாத் மே நா கர் சகி, அதுக்கப்புறம் அவங்க பண்ணலை. बचा हुआ भोजन उनकी थाली में परोसा जाने लगा. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பச்சா ஹுவா போஜன் அப்படின்னா மீதி லெஃப்ட் ஓவராக இருக்கும் இல்லையா சாப்பாடு, ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் சாப்பாடை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன்கி தாலி, सॉरी और पॉइंट विட்டுட்டேன் நான். परंतु बात में ना कर सकी. एक समय ऐसा आया जब घर में कोई उन्हें पानी देने वाला भी नहीं था. ஸோ ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாது, தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் அது மாதிரி ஒரு டைம் வந்துச்சு. பச்சா ஹுவா போஜன் உனக்கு தாலிமே பரோசா ஜானே லகா. ஸோ லெஃப்ட் ஓவராக இருக்கு இல்லையா அந்த ஃபுட்டை தான் அவருடைய பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. उस दिन उनकी सहन शक्ति समाप्त हो गई जब हरिहर काका के भतीजे का मित्र शहर से गाँव आया. ஸோ இவருடைய சஹன் சக்தி அதாவது டாலரன்ஸ் ரொம்ப நாளாக இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து இவர் டாலரேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அவரோட டாலரன்ஸே வந்து சமாப்த் ஹோகை, அவருடைய டாலரன்ஸே எண்ட் ஆகிற மாதிரி ஒரு நாள் நடந்திருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஜப் ஹரிஹர் காக்கா கா பதீஜே கா மித்ர, அதாவது பதீஜே மீன்ஸ் நெஃப்யூ, நெஃப்யூனுடைய ஃப்ரெண்டு. ஓகே, ஹரிஹர் காக்கா கே பதீஜே கா மித்ர, ஸோ நெஃப்யூவோட ஃப்ரெண்டு வந்து ஷஹர் சே காவ் ஆயா, சிட்டிலேருந்து கிராமத்துக்கு வராங்க. उसके लिए तरह तरह के स्वादिष्ट व्यंजन बनाए गए. ஸோ அவருக்காக ரொம்பவும் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டி ஃபுட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. काका ने सोचा कि उन्हें भी स्वादिष्ट व्यंजन खाने को मिलेंगे, परंतु ऐसा नहीं हुआ. சரி இவங்களுக்கு தான் பண்ணுறாங்களே நம்மளுக்கும் வந்து இந்த ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்திருக்காரு, பட் அப்படியும் நடக்கலை. पर ऐसा नहीं हुआ. उनके वही रूखा सूखा भोजन परोसा गया. ஸோ அவருக்கும் என்ன நடந்திருக்குன்னா ஆஸ் யூஷுவல் அவருக்கு என்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரியான சேம் ட்ரை ஃபுட்டை வந்து அவருக்கு சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹரிஹர் காக்கா ஆக் பபுலா ஹோ கயா. ஸோ ஆக் பபுலானா என்ன அர்த்தம்னா இது ஒரு முகாவரே இல்லையா, நம்ம படிச்சிருப்போம். ஆக் பபுலானா அத்தியந்த குரோதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப வந்து அவருக்கு கோவம் வந்துருச்சு அன்னைக்கு. उन्होंने थाली उठाकर आंगन में फेंक दी और பஹுவாக்கோ கரி கோட்டி சுனானே லகே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிளேட் எடுத்து ரொம்ப கோபமாக வெளியில் வீசிடுறாரு. ஆங்கன் மீன்ஸ் அந்த வெளியில் முற்றம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோட்டி ஆடில் வந்து தூக்கி வீசிடுறாரு. வீசிட்டு பஹுவோனா அந்த டாட்டர் இன் லாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரதர்ஸை கல்யாணம் பண்ண அந்த டாட்டர் இன் லாஸ் கிட்ட கரி கோட்டி சுனானே லகா. கரி கோட்டி சுனானே லகானா ஸ்கோல்டிங்னு அர்த்தம். இதுவுமே முகாவரே தான். ஸோ ரொம்பவும் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் ஹார்ஷாக திட்டிடுறாரு. ठाकुर बारी के पुजारी उस समय मंदिर के कार्य के लिए दालान में ही उपस्थित थे. ஸோ ठाकुर बारिயோட பூஜாரி அந்த சமயத்தில் மந்திர் கே காரிய के लिए, ஸோ கோயிலோட விஷயம் ஏதோ பேசுறதுக்காக தாலான்னா வராண்டான்னு அர்த்தம், மேஹி उपस्थित थे. சார் அவர் அங்கே தான் இருந்தார். उन्होंने मंदिर पहुंचकर इस घटना की सूचना महंत को दी. ஸோ அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை கேட்டுட்டு மந்திர் பहुंचकर கோயிலுக்கு போயிட்டு இஸ் घटना की सूचना, ஸோ இது என்ன நடந்தது அப்படின்றத பற்றி மஹந்துக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். महंत ने इसे शुभ संकेत समझा और सारे लोग हरिहर काका के घर ही तरफ निकल पड़े. महंत இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இது ஒரு அஸ்பீஷியஸ் சைன்னு நினைக்கிறார், ஒரு சுப காரியம் அப்படின்னு நினச்சிட்டு सारे लोग हरिहर काका के घर की तरफ निकल पड़े. எல்லாருமே ஹரிஹர் காக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. महंत काका को समझाकर ठाकुर बारी ले आए. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்துருங்க ठाकुर बारिயே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறார். उन्होंने संसार की निंदा शुरू कर दी और दुनिया को स्वार्थी कहने लगे तथा ईश्वर की महिमा का गुणगान करने लगे. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஹரிஹர் காக்கா கிட்ட சன்சார் கி நிந்தா ஷுரு கர்தி, இந்த உலகமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் மக்கள்லாம் இப்படி தான், நம்மளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு துனியா கி ஸ்வார்தி,
ஸோ அந்த பீப்புள் எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷ் தான், இந்த உலகமே ரொம்ப செல்ஃபிஷான மக்களுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் கி மகிமா, கடவுளினுடைய மகிமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். த க்ளோரி ஆஃப் காடை பற்றி பேசுகிறார். महंत ने हरिहर काका को समझाया कि अपनी जमीन मंदिर के नाम लिख दो. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா ஹரிஹர் காக்கா கிட்ட, நீங்க வந்து உங்களுடைய இந்த லேண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து டெம்பிளுக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. जिससे तुम्हें வைகுண்ட கி பிராப்த், அதை வைகுண்டம்னு சொல்லுவாங்களே ஹெவன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால உங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஹெவன் கிடைக்கும். தத்தா லோகு தும்ஹே ஹமேஷா யாத் கரேங்கே, அது மட்டும் இல்லாமல் பீப்புள் எப்பயுமே உங்களை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க, அதனால இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹரிஹர் காக்கா உன்கி பாத்தேன் தியான் சே சுன்தே ரஹே. இப்போ ஹரிஹர் காக்கா என்ன பண்றாரு, ரொம்ப கவனமா இவர் சொல்றது கரெக்டோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வே துவிதாமே படுது. ஏ துவிதா இஸ் அ டைலமா. ஸோ டைலமானா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நம்ம பிரதர்ஸ் கூட இருக்கிறது நல்லதா இல்லை இவர் சொல்றது கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலமால அவர் போயிட்டாரு. அப்போ உன்ஹே கோயி ராஸ்தா நஹி சூச் ரஹா தா. இப்போ அவருக்கு என்ன வழி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ ராஸ்தா நஹி சூச் ரஹா தானா, ஹி குடின்ட் ஃபைண்ட் அவுட் எனி வே ஃபார் தட். महंत ने ठाकुरबाड़ी में ही उन्हें रहने तथा खाने पीने की उचित व्यवस्था करवा दी. ஸோ இப்போ மஹந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரிஹர் காக்காவை டாக்கூர்பாரியிலே வச்சுட்டு கானே பீனேக்கு உச்சித் வியவஸ்தா, ஸோ சாப்பிட்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாரு டாக்கூர்பாரியில் இருக்கும்போது. जैसे ही इस घटना की सूचना उनके भाइयों को लगी. ஸோ இப்போ மஹந்த் வந்து ஹரிஹர் காக்காவை வச்சுட்டு இருக்காங்க, ஸோ அவருக்கு நல்ல சேவையெல்லாம் பண்ணுறாங்க, அவர் மனசை மாத்துறாரு, இதெல்லாம் தெரிஞ்ச இந்த விஷயம் வந்து அவருடைய பாயியும் அவருடைய பிரதர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. जैसे ही इस घटना की सूचना उनके भाइयों को लगी वैसे ही वे उन्हें मनाने के लिए फिर ठाकुरबाड़ी पहुंची. அப்போ திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை பார்க்கறதுக்காக டு பர்சியூட் ஹிம், அதாவது அவர்கிட்ட பேசுறதுக்காக மனானே கேலியே மீட் பண்ணுறதுக்காக திரும்ப ठाकुरबाड़ी வராங்க. பர்வே உன்ஹே கர் வாபஸ் லானே மே சஃபல் நா ஹோ சகே. ஆனால் அவங்க எப்படியோ எவ்வளோ தூரம் கூப்பிட்டோம் அவங்க அதனால சக்ஸஸ் ஆக முடியல, அவர் வீட்டுக்கு போகலன்னு சொல்கிறாங்க. पर अगले ही दिन वे ठाकुरबाड़ी पहुंचे और काका के पाव पकड़ कर रोने लगे. ஆனால் வெரி நெக்ஸ்ட் டேவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாக்கூர்பாரி திரும்பவும் வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களால கூட்டிகிட்டு போக முடியல, இந்த வெரி நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, காக்காக்கே பாவ் பக்கடுக்கர், பாவுனா கால்கள் எல்லாம் பிடிச்சு எப்படியாவது வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரோனே லகே அழ ஆரம்பிக்கிறாங்க. उनसे अपने दुर्व्यवहार के लिए माफ़ी मांगने लगी. ஸோ அவங்க பண்ண அந்த துர்வியவஹார், அதாவது மிஸ்பிஹேவியர், அவங்க தப்பாக பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அவரை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல இல்லையா அவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாம், ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாஃபி மாங்னே லஹி, அதாவது மன்னிப்பு கேட்குறாங்க. ஹரிஹர் காக்கா கா தில் பசீஜ் கயா, பசீஜ் கயானா மெல்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க, அவருக்கு வந்து பாவமாக தோணிடுச்சு, அவரோட ஹார்ட் மெல்ட் ஆயிடுச்சு. வெகர் வாபஸ் ஆகையே, திரும்ப வீட்டுக்கு வராரு. அப்போ காக்காக்கு பகுத் சேவா ஹோனி லகி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. उन्हें जिस किसी वस्तु की इच्छा होती तो आवाज लगा देते और वस्तु उन्हें तुरंत मिल जाती. ஸோ அவருக்கு என்ன பொருள் வந்து அவர் ஆசைப்படுறாரோ அந்த கேட்டார்னா உடனே அவருக்கு அது கிடைச்சிடுது. गाँव में काका की चर्चा होने लगी. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் எல்லாருமே, அதாவது கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே காக்காவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ இவருக்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. घर के सदस्य जमीन अपने नाम लिखवाने का प्रयत्न करने लगी, परंतु हरिहर काका के समक्ष अनेक ऐसा उदाहरण थे जिन्होंने जीत जी अपनी जमीन अपने रिश्तेदारों के नाम लिख दी थी और बाद में पछताते रहे. ஸோ அவரை வந்து கிரேட் கேராக பண்ணிக்கிட்டாலும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, घर के सदस्य அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ், யாரெல்லாம் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன் அப்பனே நாம் லிக்குவானே, ஸோ அவருடைய லேண்டை அவங்களோட பேரில் எழுதிக்கிறதுக்காக பிரயத்தன் கர்னே லகி, நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரந்து ஹரிஹர் காக்காக்கே சமக்ஷனா இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க லேண்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் கூட அவர்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. समक्ष अनेक ऐसा उदाहरण थे जिन्होंने जीते जी अपने ज़मीन अपने रिश्तेदार के नाम लिख दी थी. ஸோ அதாவது ஜீத்தே ஜீனா உயிரோட இருக்கும்போதே அவருடைய லேண்டை அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு எழுதி வச்சு அவங்கள பற்றி இவருக்கு தெரியும்னு சொல்ல வராங்க. அப்புறம் பாத்துமே பச்சுத்தாத்தே ரஹேனா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ரெக்ரெட் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுறவங்கலாம் இவருக்கு தெரியும்.
ஸோ இப்போ ட்ரீட் பண்ணுறாங்க, லேண்டை எழுதி வாங்கும்போது இவர் அந்த பீப்புள் பற்றிலாம் யோசிக்கிறாரு. ஓ, இந்த மாதிரி இருக்கும்போதே லேண்டை கொடுத்துட்டு அவஸ்தைப்பட்டவங்களை பற்றிலாம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. महंत भी मौका देखते ही उनके पास आ जाते और उन्हें समझाते रहे. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் லேண்ட் எழுதி வாங்குறதுக்கு பார்க்குறாங்க. மஹந்தும் என்ன பண்ணுறாரு, மௌகா தேக்தே, அதாவது அவருக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அவருக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் லேண்டை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறார். பர் காக்கா கே கான் பர் ஜூனா ரெங் தி. கான் பர் ஜூனா ரெங் தா அப்படின்றது ஒரு முகாவரே. மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதை லிசன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து கேட்காமே இருக்கோம், கண்டுக்காமே இருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கான் பர் ஜூனா ரெங் தி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க. குச் சமய் பாத் மஹந்த் ஜி கி சிந்தாயே பட்னி லகி. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது மஹந்த், அதாவது அவருக்கு ரொம்ப வந்து கவலை ஆயிடுச்சு, ஒரீஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பிரதர்ஸும் கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்மளும் கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம ஒருவேளை அவர் வந்து பிரதர்ஸ்க்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மஹந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ண போகிறார். குச் சமய் பாத் மஹந்த் ஜி கி சிந்தாயே பட்னே லகி got increased. वे इस कार्य का उपाय सोचने लगी. இப்போ இது வந்து இவருக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இவர் கொண்டு வரார். महंत என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். एक दिन योजना बनाकर महंत ने अपने आदमियों को भाला, गंडासा और बंदूक से लैस करके काका का अपहरण करवा दिया. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, யோஜனா பனாக்கர். ஸோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானில் என்ன பிளான்னா, अपने आदमियों को, ஸோ அவருடைய பீப்புள், ஸோ அவருடைய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு, பாலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பியர்ஸ், गंडासा एक्स और बंदूक गन से लैस, லைஸ் करके மீன்ஸ் ஆர்ம்டு. ஸோ அவரோட மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஆர்ம்டு வித் ஆல் தீஸ் ஸ்பியர், ஆக்ஸ், கன், இதிலெல்லாம் வச்சு அந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காக்கா கா அபஹரன் கர்வாதியா. ஸோ அவரை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. हरिहर काका के भाइयों एवं गांव के लोगों को जब खबर लगी तब वे ठाकुर बारी जा पहुंची. ஸோ கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹரிஹர் காக்காவோட பிரதர்ஸ் அண்ட் வில்லேஜ் பீப்புளுக்கு இந்த நியூஸ் தெரிய வருது. இந்த நியூஸ் தெரிய வந்த உடனே खबर लगी तो वे ठाकुर बारी जा पहुंची. இப்போ அவங்க வந்து ठाकुर बारी போகிறாங்க. उन्होंने मंदिर का दरवाज़ा खुलवाने का प्रयत्न किया पर वे असफल रहे. இப்போ அவங்களுக்கு மந்திரனுடைய அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. उन्होंने मंदिर का दरवाज़ा खुलवाने का प्रयत्न किया, they try to do that but वे असफल रहे. பட் அவங்களால அதை பண்ண முடியல. तब उन्होंने पुलिस की बुला लिया. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸை கூப்பிடுறாங்க. मंदिर के अंदर महंत एवं उसके आदमियों ने काका को जबरदस्ती कुछ सादे कागजों पर अंगूठे के निशान ले लिया. இப்போ கோயிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்க. महंत एवं उसके आदमियों, महंतும் அவருடைய ஆளுங்களும் சேர்ந்து காக்காசே ஜபர்தஸ்தி, ஜபர்தஸ்தி மீன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரை வந்து கட்டாயப்படுத்தி சாடே காகசம், அதாவது பிளாங்க் பேப்பர்ஸ்ன்னு அர்த்தம். சாடே காகசம்னா என்ன அர்த்தம்னா பிளாங்க் பேப்பர்ஸ். ஸோ பிளாங்க் பேப்பர்ஸில் தானே சைன் வாங்க முடியும் இல்லையா. ஸோ பிளாங்க் பேப்பர்ஸில் அங்குட்டேக்கே நிஷான் அப்படின்னா தம் மார்க் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தம் பிரிண்ட் வைப்போமே, கை நாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வாங்கிடுறாங்க. काका महंत के इस रूप को देखकर हैरान हो गए. ஸோ ஹரிஹர் காக்கா மஹந்த் கே இஸ் ரூப், அவர் இந்த மாதிரி கூட மஹந்த் நடந்துக்குவாரா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. पुलिस ने बहुत मुश्किल से मंदिर का दरवाज़ा खुलवाया परंतु उन्हें अंदर कोई हलचल दिखाई नहीं दी. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே சைலண்ட்டாக வச்சிடுறாங்க. மந்திரனுடைய தர்வாசா ஓப்பன் பண்ணும்போது உன்ஹே அந்தர் கோயி ஹல்சல் திக்காய் நஹி தி, அங்கே எதுவுமே இல்லை, அங்கே ரொம்ப காமாக இருக்குது அந்த இடம். அதாவது கோயிலுக்கு உள்ளே இருக்கிற ரூம் வந்து ரொம்ப காமாக இருக்குது. ஹல்சல்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் கோயிலுக்குள்ளே நடந்த மாதிரி தெரியல. தபி ஏக்கு கமரேசே தக்கா மார்னேக்கி ஆவாஸ் ஆகி, அப்போ தான் என்ன பார்க்குறாங்கன்னு ஒரு ரூமில் வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுற மாதிரியான சத்தம் கேட்குது. அங்கே போய் பார்க்கும்போது போலீஸ்னே தாலா தோடுக்கர் தேக்காத்தோ. ஸோ மந்திரில் இல்லை, அதுக்குள்ளே இருக்க ஒரு ரூமில் இவர் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ தாலா தோடுக்கர் மீன்ஸ் அதாவது லாக்கை பிரேக் பண்ணி பார்க்கும்போது காக்கா ரசியோ சே பந்தே மிலே. ஸோ காக்காவை எப்படி பார்க்குறாங்க, ஹரிஹர் காக்காவை நல்லா ரோப்பால் டை பண்ணியிருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. உனக்கே மூஹுமே கப்படா டூசா ஹுவா தா. டூசா அப்படின்னா அடைக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது ஸ்டஃப் பண்ணுவாங்க இல்லையா, டூசா மீன்ஸ் ஸ்டஃப்டு. ஸோ அவருடைய வாயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
मतलब क्लॉथ வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. उन्हें बंधन से मुक्त करवाकर उनके भाई उनके घर ले गए. ஸோ அவரை இந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரீ பண்ணிட்டு அவங்க பிரதர்ஸை திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உன்கா பகுத் தியான் ரக்கா ஜானே லகே. இப்போ அவங்க பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் கவனமாக ஹரிஹர் காக்காவை பார்த்துக்கிறாங்க. 2-3 लोग रात में उन्हें घेर कर सोते थे. ஸோ 2-3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் கூட அவரை சுற்றி தூங்கிட்டு இருக்காங்க. जब वे गांव में जाते तब भी हथियारों से लैस 2-3 व्यक्ति उनके साथ जाते थे. ஸோ அவர் கிராமத்துக்குள்ளே போகும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 व्यक्ति, ஸோ 2-3 பேர் வந்து हथियारों से लैस अதாவது हार्म्ड विथ वेपन्स அவர் கூடயே போகிறாங்க. उन पर फिर से दबाव डाल. திரும்பவும் இதுவே அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குது. ஸோ பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறதே வந்து அவருக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது. जाने लगा कि वे अपनी ज़मीन अपने भाइयों के नाम कर दे. जब एक दिन उनकी सहन शक्ति ने जवाब दे दिया तब उन्होंने भी भयानक रूप धारण कर लिया. ஸோ இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ பிரதர்ஸும் அவங்க பின்னாடியே இருக்காங்க, இதுவுமே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. ஸோ जब एक दिन उनकी सहन शक्ति, இப்போ வந்து யாரோட சகன் சக்தின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர்ஸினுடைய பேஷன்ஸ். ஸோ ஒரு நாள் அவங்க பிரதர்ஸுக்கும் பேஷன்ஸ் போகி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்ஹோனே பி பயானக் ரூப் தாரன் கர்லி. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த டெரிஃபையிங் ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாளைக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, அவரை வந்து ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஃபேஸ் காட்டுறாங்க. என்னன்னு பாருங்கள், उन्होंने काका को धमकाते हुए कहा कि सीधे तरीके से तुम हमारे नाम ज़मीन कर दो, नहीं तो मार कर यही घर में ही गांठ देंगे और गांव वालों को पता भी नहीं चलेगी. இப்போ அவங்களுடைய பிரதர்ஸினோட ட்ரூ ஃபேஸ் காட்டுறாங்க. காக்காக்கோ தம்காத்தே ஹுயே, தம்காத்தே மீன்ஸ் த்ரெட்டன் பண்ணுறாங்க, பயம்படுத்திட்டே சொல்கிறாங்க, த்ரெட்டன்டு. சீதே தரிகேசே அதாவது ஒழுங்கா அப்படின்னு சொல்லுவாங்களே, சீதே தரிகேசே தும் ஹமாரே நாம் ஜமீன் கர்தோ. ஸோ உன்னுடைய லேண்டை வந்து எங்கள் பேருக்கு மாற்றிடு, இல்லை அப்படின்னா நீ இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, नहीं तो मार कर यही घर में ही गाट देंगे, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், உன்னை அடித்து இந்த வீட்லேயே பரி பண்ணிடுவோம். காட் தேங்க மீன்ஸ் பரி, புதைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வீட்லேயே நாங்கள் ஒன்று பரி பண்ணிடுவோம். பரி பண்ணால் என்ன ஆகும், गावालों को पता भी नहीं चलेगा, அவங்களுக்கு தெரியக்கூட போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. हरिहर काका ने जब साफ इनकार कर दिया तो उनके भाइयों ने उनके मारना शुरू कर दिया. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாஃப் இன்கார் டினை பண்ணிட்டார், மறுத்துட்டார், இல்லை கண்டிப்பாக முடியாதுன்னு மறுத்த உடனே அவங்களுடைய பிரதர்ஸும் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹரிஹர் காக்கா अपनी रक्षा के लिए चिल्लाने लगे. இப்போ ஹரிஹர் காக்கா என்ன பண்ணார், அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் ஹி ஸ்டார்டட் ஷவுட்டிங், என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். भाइयों ने उनके मुंह में कपड़ा डूस दिया. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா कपड़ा வந்து टूस दिया, स्टफ பண்ணிடுறாங்க. उनके चिल्लाने की आवाज़ सुनकर गांव वाले इकट्ठा होने लगे. ஸோ இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்டு கிராமத்து மக்கள் அங்கே கேதர் ஆகுறாங்க. महंत तक भी खबर पहुंच गई. இப்போ இந்த விஷயம் महंतக்கும் போய் ரீச் ஆகுது. वह पुलिस लेकर, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பவும் நடக்குது, அவர் இப்போ போலீஸை கூட்டிட்டு வராரு. वह पुलिस लेकर वहाँ आ पहुंचा. पुलिस ने काका को बंद मुक्त करवाकर उनका बयान लिया. ஸோ போலீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, அகெயின் அவரை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு இப்போ அவர்கிட்ட இருந்து பயான் லியா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. போலீஸ் யூஸ்வலாக பண்ணுவாங்க இல்லையா, स्टेटमेंट मांग रहा. काका ने बताया कि मेरे भाइयों ने जबरदस्ती इन कागजों पर मेरे अंगूठे का निशान लिया है. இப்போ காக்கா என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு, மேரே பாயியோனே ஜபர்தஸ்தி. ஸோ என்னோட பிரதர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னுடைய தம் இம்ப்ரிண்ட்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க. कागजों पर मेरे अंगूठे के निशान लिए हैं. उनकी दशा देखकर मालूम हो रहा था कि उनकी पिटाई हुई ही. இப்போ போலீஸ்க்கு அவரை பார்க்கும்போது, தஷா மீன்ஸ் அவரோட கண்டிஷன் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக என்ன விஷயம் தெரியுதுன்னா அவரை கண்டிப்பாக அடிச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ என்ன ஆகுது பாருங்க, अब हरिहर काका ने पुलिस से सुरक्षा की मांग की. இப்போ ஹரிஹர் காக்கா போலீஸ் கிட்ட எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. अब वे घर से अलग रह रहे थे. இப்போ எனக்கு அவர் வந்து வீட்டிலேருந்து தனியாக, ஸோ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் வீட்டில் அவர் தனியாக வசிக்கிறாரு. उन्होंने अपनी सेवा के लिए एक नौकर रख लिया. அவருக்காக ஒரு சர்வெண்ட்டும் இருக்கு. 2-4 पुलिसकर्मी उनके सुरक्षा दे रहे हैं और उनके पैसा पर मौज कर रहे हैं. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ போலீஸ்மேன் வந்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க.
அதே மாதிரி அவர் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக காசு கொடுக்குறாரு இல்லையா, அதில் ரொம்ப அவங்களும் ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. யார்? போலீஸ்கார். एक नेताजी ने उनके समक्ष प्रस्ताव रखा कि वे ज़मीन पर उच्च विद्यालय खोल दे, पर काका ने इनकार कर दिया. ஸோ ஒரு நேதாஜினா ஒன் ஆஃப் தி லீடர் ஆஃப் தி கிராமத்தில் இருக்கிற ஒரு லீடர் என்ன சொல்கிறாருன்னா, சமக்ஷ பிரஸ்தாவனா ஒரு ப்ரப்போசல், சமக்ஷனா இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ ஒன் ஆஃப் தி லீடர் ஹேவிங் எ ப்ரப்போசல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹரிஹர் காக்கா. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீனை வந்து ஒரு பெரிய நம்ம ஸ்கூல் கட்டிடலாம், உச்ச வித்யாலய் கோல்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹரிஹர் காக்கா அதுக்குமே डिनाई பண்ணிடுறார். गांव में अफवाहों का बाजार गर्म हो रहा है. अफवाहों को बाजार அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா ரூமர்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுவுமே முகாவரி தான். ஸோ இதில் என்னென்னா இந்த இடத்துல அதாவது ரூமர்ஸ் தெரியும் இல்லையா, நீட்டாக எழுது யூஆர்எஸ். ஸோ ரூமர்ஸ் பரவுது. ஸோ கிராமத்தில் வந்து நல்ல ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அதான் கர்ம ஹோ ரஹாஹேன்னு சொல்கிறாங்க. அஃப்வாஹோं का बाजार गर्म हो रहा है. ரூமர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவுது. என்ன ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா, लोग सोचते हैं कि काका की मृत्यु के बाद महंत साधुओं एवं संतों को बुलाकर जमीन पर कब्जा कर लेगा. ஏன்னா இப்போ பிரதர்ஸ் விட்டுட்டு இருக்கிறதுனால பீப்புள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் ஹரிஹர் காக்கா இறந்ததுக்கு அப்புறம் மஹந்த் வந்து சாதுவும், அதாவது இந்த சாதுஸ் செயின்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த லேண்டை வந்து அவன் கேப்சர் பண்ணிக்குவான், அவன் டேக் ஓவர் பண்ணிக்குவான் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறான். அப் காக்கா கூகேபன் கா ஷிகார் ஹோ கயே. கூகேபன் அப்படின்னா மியூட், அதாவது நம்ம ஊமைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பேசாமல் இருக்கிறது. இப்போ இவர் வந்து ஒரு ஊமையாயிட்டார், எதுவுமே பேசுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. வெறித்த ஆங்கோ சே ஆகாஷ் கி ஓர் தாக்தே ரஹதே ஹே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிளாங்காக அவர் அப்படியே அவர் கண்ணை திறந்துட்டு ஆகாஷ் ஸ்கையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி தான் வந்து நம்மளுக்கு ஸ்டோரியை எண்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஹரிஹர் காக்கா பண்ணுறது கரெக்டா, லேண்டை யாருக்குமே கொடுக்காம இருக்கிறது கரெக்டா, இல்லை பீப்புள் ஏன் இப்படி இருக்காங்க, இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு பணத்துக்காக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்களாம், ஸோ உண்மையான அஃபெக்ஷனா என்ன. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தே மே ஆஸ்க் யூ இன் எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதையுமே நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண தெரியணும், நமக்கு எழுத தெரியணும். ஸோ ஹரிஹர் காக்கா இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணுவ. ஸோ கொஷின்ஸ் வில் பி லைக் திஸ் சார்ட் ஆஃப். ஓகே, தேங்க்யூ.